இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவே தாவீதின் மகனே என்மேல் இரக்கமாயிரு. இயேசுவே தாவீதின் மகனே என் குடும்பத்தின் மேல் இரக்கமாயிரு. இயேசுவே தாவீதின் மகனே என் தெருவின் மேல் இரக்கமாயிரு. இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. நம்ம அதனுடைய முதல்ல ஒரு நம்பரை கூட்டிருங்க. 97 15 10 27 53. யாருன்னா எழுதுறீங்கன்னு பார்க்கறது தான் கேட்குறேன். 97 15 10 27 53. அன்பார்ந்த இறை மக்களே, அவனிய அப்படியே உங்களை பெற்றெடுத்த தாயை அப்படியே கண்ணுக்குள்ள கண்ணை முடிச்சுட்டு நினைச்சு பார்க்கலாம். அம்மாவுடைய அந்த புன்னகை பூத்த முகத்தை நினைத்து பாருங்கள். இருப்பாங்க. புனித பெனவந்தூர் என்ற புனிதர் கூறுகின்றார், தேவ அன்னையை முப்பொழுதும் தூய கன்னிமரியாளை பிதாவையும் சுதனையும் பரிசுத்த ஆவியானவரையும் கருவில் சுமந்து பெற்றெடுத்து பால் கொடுத்து 32 ஆண்டுகள் இந்த உலகத்தில் மனிதனாக வாழ வைத்து சிறந்த நல் ஒழுக்கத்தில் வாழ வைத்த மாபெரும் தாய், இறை வார்த்தையை மனித வடிவில் ஈர்த்து தந்தவள், அருள் நிறைந்தவளுடைய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அவனுடைய முகத்தை நினைத்து பார்க்க விட்டால் கத்தோலிக்க கிறிஸ்தவன் என்று சொல்வதில் ஒரு பயனும் கிடையாது. நம்மெல்லாம் வேளாங்கண்ணி போயிருக்கோம். அந்த வேளாங்கண்ணி போய் அந்த மாதாவுக்கு முன்னால போய் நின்ன உடனேயே தானாவே கண்ணில் கண்ணீர் வருது. இல்லை வருதா இல்லையா? எனக்கு வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு வரல அப்படின்னா உங்களுடைய முன்னணி. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த முதல் பகுதியிலே நம்முடைய கத்தோலிக்க ஜபங்கள் அல்லேலூயா நம்முடைய குடும்பங்களில் எவ்வாறாக பிரதிபலிக்கிறது, எவ்வாறாக பிரதிபலிக்க வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை தேவ அன்னையிடம் ஒப்பு கொடுத்து அன்பார்ந்தவர்களே நாம் ஜெபிப்போம். இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவே தாவீதின் மகனே என்மேல் இரக்கம். அன்னையாய் அருளமுதாய் நல் ஆசானாய் அரும் மருந்தாய் விண்ணவர்க்கு அரசியாய் மண்ணில் உயிர்க்கெல்லாம் மாதாவாய் மாசிலா கன்னியாய் கர்த்தரை இந்த தவமே தவத்தின் உருவயமே என் தாயான அம்மா தாயான அம்மா வண்ண வண்ண லீமல அன்னை மரியே ஆரோக்கியதாயே கண்ணல் சுவை தேனமுதே கன்னி மரியாயே கன்னி மரியாயே தன்னை இந்த புவிக்கழித்த இறைவன் திருமகனை தாயாக ஆசி தந்தான் தான் பிறக்கும் முன்னே தன்னை இந்த புவிக்கழித்த இறைவன் திருமகன் உன்னை தாயாக ஆசி தந்தான் தான் பிறக்கும் முன்னே
அல்ல அல்ல குறையாத ஆழியம்மா உந்தன் உள்ளம் தெள்ளுதமிழ் காவியமாய் தித்திக்கும் கருணை வெள்ளம் வண்டலம்மா எங்களையே வாழ வைக்கும் தாயம்மா எல்லையில்லா பேரின்பத்தின் எழில்வாசல் திருவிளக்கே தாழாத நோய் கொடுமை காணாய் தவித்து நின்றோம் கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே அம்மா ஆரோக்கிய தாய் என்னை கண்களால் பார்ப்பவளே நன்றி அம்மா. தாழாத நோய் கொடுமை காணாய் தவித்து நின்றோம் கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே வேளாண் கண்ணி அமர்ந்த வேதநாயகன் தாயே ஆதாரம் நீ துணையே ஆரோக்கியமாயே மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் உம்முடைய உபகார சகாரிகளின் உதவியை கேட்டு மன்றாடிய ஒருவராகி உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தோம். கன்னியுடைய ராஜ்யமான கன்னியை தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையாக திருப்பாதத்தில் வந்திருக்கிறோம். அவதரித்த வார்த்தை தாய் எங்கள் மன்றாட்டுகளை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தரும் தாய் என்ன பாவம் இல்லாமல் ஒப்புவித்த அதிர்ஷ்டமறியாய் பாவிகளுக்கு அடைக்கங்கள் இதோ அடக்கமாக ஓடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாக இருந்து எங்களுக்காக உங்களுடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் தாய் ஆமென். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இந்த 50 நாட்களும் அதாவது இயேசு உயிர்த்தெழுந்து பெந்தெகோஸ்தே நாள் வரை என்ன நடந்தது தெரியுமா? இந்த சீடர்கள் எல்லாம் பயந்து போய் ஆங்காங்க போயிட்டாங்க. அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்தது இந்த நம்முடைய தேவ தாய் அன்பார்ந்தவர்களே. அல்லேலூயா. கத்தோலிக்கர்களுக்கான செய்தி இது அன்பார்ந்தவர்களே. வேற்று சபையினருக்கான செய்தி 100% கிடையாது, எங்கிட்ட இருந்து வர. அல்லேலூயா. இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. இந்த தாய் அவ்வளவு பேரையும் கூப்பிட்டு அன்பார்ந்தவர்களே ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றலில் இருந்து அவருடைய இறப்பு வரை சொல்லிக் கொடுத்தார்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். நீங்க யோசித்து பாருங்க. லூக்கான செய்தி 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கபடி அங்கே அந்த கபிரியேல் வானதூதர் வந்தார். அங்கே மரியா அஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. இப்படிங்கிறத லூக்கா வீடியோ எடுத்தாராக்கும். ஹலோ, லூக்கா யார் சார்? ஆண்டவருடைய சீடரா? ஒரு மருத்துவர் வெளியே எங்கேயோ இருந்த அந்த தலைமை மருத்துவராக எருசலேம் பெரும்பாட்டு நோயாளிக்கு கடைசியா மருத்துவம் பார்த்த மருத்துவர், ஆண்டவருடைய போஸ்ட்மார்ட்டம் மரண அறிக்கை எழுதிய எருசலேமுடைய தலைமை மருத்துவர், சிறந்த ஓவியர் தோமையார் இங்கு வந்த பொழுது இங்கே பார்க்கிற இந்த சிலுவையை வரைந்து கொடுத்தவர் லூக்கா என்பார். அல்லேலூயா. இந்த பார்க்கலாம் சிலுவை பாருங்க, மேல பாருங்க. அல்லேலூயா. மாதாவினுடைய படத்தை நல்லா கவனிங்க. மாதாவுக்கு நெருங்கிய மிக நெருங்கிய தோழராக செயல்பட்டவர் இந்த லூக்கா என்பார். நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாக உற்பவித்தேன். உங்க பிள்ளைக்கு அப்ப யாருன்னு சொல்ல முடியும்? ஹலோ, சொல்லுங்க வாங்க. உங்க மகனுக்கு அம்மா அப்ப யார் சொல்லணும் சார்? அம்மா தான் சார் சொல்லியிருக்கணும். இதுதான் இந்த டாக்மா ஃபர்ஸ்ட் முதல்ல இது நம்முடைய மறை உண்மை இருந்த கத்தோலிக்க மறை உண்மைகளில் முதலாவது அன்பார். அல்லேலூயா. இயேசுவே நன்றி. இன்றைக்கு அன்பார்களே, கத்தோலிக்க ஜபங்கள்
நம்முடைய நம்முடைய வீடுகளிலே நாம் எவ்வாறு நிர்மாணித்திருக்கிறோம் என்பதை பார்ப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். கத்தோலிக்க திருச்சபையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜெபமும் அன்பார்களே வீணானவையோ அல்லது வேஸ்டான வார்த்தைகளோ தொகுக்கப்பட்டது அல்லவே அல்ல. தயவு செய்து தெரிவிங்க. அல்லேலூயா. இந்த பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மத்தேயு நற்செய்தி 28:19. அல்லேலூயா. இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. இறை வார்த்தையிலிருந்து கோர்க்கப்பட்ட அருமையான ஜெபம். இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. இந்த பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே இந்த ஜெபம் அன்பார்களே முதல் ஜெபமாக அந்தியோக்கியாவிலே இந்த சீடர்கள் முதல்ல ஏற்படுத்தினாங்க. ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி. சொல்லுங்க, இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. கவனிக்கிறவங்க மற்றும் காது கேட்கிறவங்க மட்டும் இருந்தீங்க, நான் சொல்றதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன ஓகே, இயேசுவே நன்றி முன்னாடி இயேசுவே நன்றி சொல்றீங்க. என்ன நீங்க என்ன செய்யல? தூங்கல. இல்லைன்னா நீங்க மயக்கத்தில் இருக்கீங்க. வாங்க மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. ஒழுங்கா கவனிக்கணும். இந்த 3 நாள் தான் வருஷத்துல 365 நாள் 4 மணி நேரம். இந்த 3 நாள் இங்க இருக்கிற ஆட்களுக்கு கீழ்ப்படிக்கும். ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பார். இப்போ இவ்வளவு நேரம் பேசினாங்க, சூப்பரா இருக்கு. இது அவ்வளவா நல்லா இல்லையே, இவரு சரியில்லை, அண்ணா அவர் மாதிரி இல்லையே அப்படின்னு நம்ம தாய் மாமா பக்கத்துல இருந்து சொல்லிட்டு இருப்பாரு. தாய் மாமா யாரு? ஏவாள் அம்மாவுடைய உடன்பிறப்பு தாய் மாமா. அங்கு சொல்வார், இது நல்லா இல்லை, கொஞ்சம் கையை இப்படி நீட்டு அப்படியே கொட்டாரியை விடுவா, அப்படியே கண்ணை மட்டும் மூடிட்டு அப்படியே சாஞ்சி அந்த மாதிரி பைப்புல கையில வச்சுக்க. எல்லாரும் நினைச்சுக்குவாங்க பைப்பு வாசிக்கிறார் போல. அப்படி யார் ஏமாற்றணும்? பேய்க்கு ஜிஞ்சி ஜிஞ்சா பலன் இல்லை. இந்த பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம்ம போடுறோம்ல, எப்படி? பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஏன்? மூலதான முக்கியமான இடம். இப்படி சொல்லாம பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஏன் இப்படி சொன்னாங்க? மத்திய பிரதேசம் ரொம்ப முக்கியமான இடம். நம்ம திங்கிறது கூட அங்கதான் போகும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஏன் சார் சொல்லல? ஹலோ, கத்தோலிக்க ஒரு சிறு ஜெபம் கூட ரத்தத்தில் தோய்க்கப்பட்டது பார்த்தீங்க. வேத சாட்சியுடைய ரத்தம் தான் கத்தோலிக்க திருச்சபையுடைய விதை. பிளீஸ். அல்லேலூயா. ராபர்ட் கேனோவி என்றவர் எழுதியிருக்கிறார் என்பார்களே, பிதா என்று தலையில் கை வைக்கும் பொழுது அந்த பேரண்டங்களையும் இந்த உலகத்தினுடைய அனைத்து படைப்புகளையும் ஒரு அணு அளவு கூட பிசகாமல் நடக்கிற தந்தையாகிய கடவுளே. உண்மைதானே? இன்னைக்கு 365 நாள் 6 மணி நேரம் ஒரு வருஷம். எந்த வருஷமா குறைஞ்சிருக்கா? சுனாமினாலேயோ பூகம்பத்தினாலேயோ அல்லது பயங்கரமான சேதத்தினாலேயோ போர்னாலேயோ எந்த வருஷமாவது? இந்த வருஷம் ஒரு 10 மணி குறைஞ்சி போச்சு, இந்த வருஷம் ஒரு 2 நாள் குறைஞ்சி போச்சு, இந்த வருஷம் 2 நாள் கூடி போச்சு சொல்லியிருக்காங்களா? என் அன்பார்ந்த கடவுளே, என் அன்பார்ந்த பிதாவே, இந்த தலையில் நீர் எனக்கு தந்த வெளிச்சமாகிய கண்கள் இருக்கிறது. நீர் இந்த உடல் முழுவதையும் இயக்கக்கூடிய மூளையை வைத்திருக்கிறீர். இந்த உடல் முழுவதையும் இயக்குவதற்கு பயன்படுகிற செவிகள் இருக்கிறது. இந்த உடல் முழுவதற்கும் காற்றை குளிர்ச்சியாகவும் சூடாகவும் சரியான 24 நிமிடத்திற்கு ஒரு முறை கொடுக்கின்ற 2 இன்ஜின் பொருத்தப்பட்ட மூக்கு இந்த உடலில் இந்த தலையில் இருக்கிறது பிதாவே. அப்பா, இந்த உடல் முழுவதையும் வாழ வைக்கக்கூடிய உணவை அடைத்து கொடுக்கிற பற்கள், நாக்கு, தொண்டை, குழி இந்த தலையில் இருக்கிறது பிதாவை. எவ்வளவு பெரிய ஜெபம் பாருங்க. இந்த உடல் முழுவதற்கும் அடையாளப்படுத்துகிற எனக்கு கொடுத்திருக்கிற தனிப்பட்ட அழகான முகம் உங்க முகம் மாதிரி இந்த உலகத்தில் வேற யாரும் கிடையாது. தெரியுங்களா? உங்களுக்கு தெரியும். நம்ம மாதிரி இன்னொரு ஆள் இல்லை. ஒருவேளை 2 குழந்தை இல்லாமல் இருக்கலாம், ஒரு சாயம் இல்லை. ஆனா இல்லை.
இதை தந்தையாய் இறைவா உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன்னு அர்த்தம். அப்பா இவ்வளவு பெரிய விஷயத்த அல்லேலூயா நம்முடைய திருச்சபை இந்த தலையை கையெழுப்பு வைக்கணும். நிறைய பேர் பிதாசம் என்ன போடுறாங்க, இருக்கும் தொடங்கி வீசு பிதாசம் போடுறாமா, பெயிண்ட் அடிக்கிறாங்க. இனிமேல் சொன்னீங்க இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு சொன்னீங்க ஆண்டவர் ஈட்டி எடுத்து நட்ட நடு மூக்கே விட்டுவார். இன்னைக்கு காலையில அர்ஜென்சிக்கு போட்டு இருந்தவங்கலாம் இருக்கீங்களா? எனக்கு வந்தவங்க கண்டிப்பா போடுறோம். இல்லைன்னா நீங்க நேற்று என்னது அப்படியே உட்காந்து அப்படி பார்த்துட்டு இருந்தோம் சார். எதுவும் இந்த காதில் போகலை. அப்படியே 2 காதில் போனதை அப்படியே பெருங்குடலுக்கு அனுப்பி காலையிலாம் விட்டோம். அது யாருக்குள்ள போச்சோ எங்க போச்சோ எங்களுக்கு நேற்று என்ன சொன்னீங்க? கேள்வி கேட்டாங்க. நேற்று என்ன சொன்னேன்? அப்போ சுதம் என்று நம்முடைய நெஞ்சிலே கைவிக்கும் பொழுது அன்பாக உடலில் சுதன் என்று நெஞ்சில் கைவிக்கும் போது சுதன்னா யாரு? ஜீசஸ். இல்லையா? பிலாத்து என்ன சொன்னார்? பிலாத்து கேட்டாரு, ஜீசஸ் அவர்களே உங்கள்கிட்ட குற்றம் சொல்றது உண்மையை கண்டுபிடிக்க இந்த பயிரெல்லாம் போறான்னு எதையோ சொல்றாங்க. ஏன் பொண்டாட்டி கிளாடியா வேற ராத்திரி வந்து இப்படி கனவெல்லாம் கண்டேன், அதனால அந்த மனுஷன் மேல படியெல்லாம் போடாங்கன்னு சொல்லிட்டா. ஏன் ஜீசஸ் ஏன் கொஞ்சம் பேசுவே, ஏன் ஜீசஸ் கொஞ்சம் பேசும், உங்களை விடுதலை செய்யறதுக்கும் உங்களை சிலுவையில் எனக்கு ரைட் இருக்கு, அதே இல்லையா? அன்பார்ந்த பிலாத்தவர்களே, மேலிருந்து அருளப்பட்டார் ஒழிய உங்களுக்கு என் மேல அதிகாரம் கிடையாது. உண்மை அது சார்ந்த வாழ்வதற்கு சான்று பகர்வதற்காக நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்ப பிலாத்து கேட்டார். உடனே என்ன கேட்டாரு? உண்மையா? அது என்ன அப்படின்னு கேட்டார். அந்த எரும மாட்டு மண்டையிலும் விளங்காதுங்கிறனால ஆண்டவர் பதிலே சொல்றாரு. இப்ப உங்களுக்காவது விளங்கிச்சு அப்படின்னா, விளங்கல அப்படின்னா ஞானசான பேர் அந்த முதல்ல சொல்லிட்டேன். முதல்ல ஞானசானம் கொடுத்துட்டு தான் உங்கள்கிட்ட பேச போறேன். எங்களுக்கு நீங்க சொல்றது அப்ப 2 வளஞ்ச கொம்பு இருக்குன்னு அர்த்தம். அப்படியே வீட்டுக்கு போலாம், வாசல்ல போக முடியாது. என்னமா தியானத்துக்கு நல்லா தானே போனீங்க, 2 கொம்பு இருக்கு, ஏன் அங்க ஊர்ல வஞ்சி விட்டுட்டான். நல்லா கவனிக்க. அப்போ உண்மைன்னா என்ன? நேற்று கேட்டாங்க கேள்வி, பிரதர் நம்ம சேவை பிரதர் கேட்டாங்க, பாவம் செய்யாமல் மனிதன் வாழ முடியும், இதுதான் டாக்மா, மறை உண்மை. இயேசுவே நன்றி. முற்று முழுவதிலும் வாழ்ந்து காட்டியவர் இயேசு. என்னிடம் பாவம் இருக்கிறது என்று யாராவது சொல்ல முடியுமா என்று கேட்டார். அப்படிப்பட்ட இயேசுவே இந்த உடலை சுதனாய் இயேசுவே உம்மிடம் அர்ப்பணிச்சு இவ்வளவு பெரிய சமம் பார்த்தீங்களா? இனிமே பிதாசோல் போடாம காப்பி டீ எல்லாம் குடிக்கட்டாங்க. நான் எப்படி சொல்றேன், நீங்க பிதாசோல் போட்டு சாப்பிடல அப்படின்னா அப்பாவுக்கு வயிற்றால போகும். சின்ன குழந்தைகள் சும்மா பயனாங்க. ஆமாண்ணா, நம்முடைய குழந்தைகளுக்கு இதெல்லாம் பண்ணி சொல்லி கொடுங்க. இன்னைக்கு நிறைய விஷயம் குளிப்பீங்க அழகுயா, புள்ளிகளுக்கு போய் நம்ம சொல்லலாம், பிதாசம் போடாமல் சாப்பிட்றாங்க. எங்கே போனாலும் பிதாசம் போடணும். ஒரு டீயை குடித்தாலும் பிதாசம் போட்டணும். இந்த அடையாளம் போனோம். பரிசுத்த ஆவியானவரே அப்படின்னு தலை நம்முடைய 2 கையிலையும் கண்டிப்பாக கையிலையும் போடுது. வாசிக்கலாம். சக்கரியா 4:6. அல்லேலூயா, இயேசுவே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவே வாசிக்க வங்கி ஆண்டவரே. நானே சொல்லிடுவேன், அதான் டைம் ஆகுதுங்களா? இப்பதான் அப்படி குடி வாங்க அப்படின்னு வேற இருப்பாங்க. சக்கரியா பக்கம் இடையில வேற இருக்கா? செருபா வேண்டாம் ஆண்டவர் உனது ஆற்றலாலும் அல்ல, உன்னுடைய வலிமையினாலும் அல்ல, ஆண்டவருடைய எனது ஆவியினால் தான் எல்லாம் ஆகும். ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர். அப்பா இந்த கையால தான் என்னுடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய குடும்பத்துக்காக உழைச்சினாண்டவர்.
உழைப்பின் சின்னம் இந்த கரங்கள் ஆண்டவரே. இதான் பரிசுத்த ஆவியானவர். அப்பா, இந்த உழைப்பினுடைய பலன்கள் என்னன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய உழைப்பை, என்னுடைய கரங்களை உம்மிடம் ஒப்படைக்கும். எவ்வளவு சூப்பர் ஜெபம் பார்த்தீங்களா? இனிமே பிதாசும் போடாமல் எதுவும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. நான் இங்கே சாப்பாடு செஞ்சும் போது நான் பார்ப்பேன், எப்படி இன்னைக்கு சாப்பிடுவோம் பார்ப்பேன். எத்தனை பேருக்கு இது, எத்தனை பேருக்கு கொம்பு இருக்குன்னு பார்ப்பேன். அவங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்கு, இன்னும் இவங்களுக்கு இவ்வளோ சின்னதாக இருக்கு. பிறகு இன்னும் இவங்கெல்லாம் பிரசம் போட்டாங்கம்மா. எப்படி இப்படியும் பிரசம் பண்ணுவீங்களா சார்? சார் ஆச்சரியமா இருக்கு. பிதாசும் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். எங்கிருந்து எடுக்கப்பட்டது? மத்தேயு 28:10. அல்லேலூயா. திருப்பலி தொடங்குறாங்க பார்த்தீங்களா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா. திருப்பலி மகாபெரிய மேன்மை மிகுந்த ஒரே வழிபாடு, கிறிஸ்து ஏற்படுத்திய ஒரே ஒரு ஜெபம், உண்மையான வழிபாடு, ஆவிக்குரிய வழிபாடு, ஒரே ஒரு வழிபாடு கத்தோலிக்க திருச்சபைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அது திருப்பலி மட்டும்தான். ஐயா, ஆமா. அல்லேலூயா. இயேசுவே நன்றி. அதனுடைய தொடக்க ஜெபம் 2 கொரிந்தியர் 13:13. அல்லேலூயா. இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவே நன்றி. இந்த தெருவில் போறவன் வந்தவனால ஏற்படுத்தப்பட்ட திருச்சபை இல்லை. ஒரு பேப்பர் கொடுக்க வேண்டியது, அடுத்தவங்க சைக்கிளில் வர வேண்டியது, அடுத்தவங்க மோட்டார் சைக்கிளில் வர வேண்டியது, அடுத்தவங்க காரில் வர வேண்டியது, அடுத்தவங்க ஹெலிகாப்டரில் வர வேண்டியது, அடுத்தவங்க கனடாவில் போய் செட்டில் ஆக வேண்டியது. இந்த முண்டங்களால் ஏற்படுத்தப்பட்டது கத்தோலிக்க திருச்சபை இல்லை சார். தன்னையே கொடுத்து உருக்கி, தன்னை ரத்தத்தை கொடுத்து வேத சாட்சிகளால் செய்யப்பட்டதுதான் ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக திருச்சபை. திருச்சபையில் இருக்கிறவரை பெருமைப்படுத்தேன். இயேசு ஏற்படுத்திய ஒரே ஒரு சபை கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான். பிளீஸ். அல்லேலூயா. இயேசுவே நன்றி. பரலோகத்திலே பிதாவே, உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது சொல்ல வேண்டிய தேவை. 6ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை மத்தேயு நற்செய்தியில் சொல்லப்பட்ட அந்த ஜெபம் ஆண்டவர் இயேசுவே சொல்லி கொடுத்த கத்தோலிக்க ஜெபம். ஒரு ஆளு உங்களை ஜெபிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா தேவையில்லை. பிதாவுக்கும் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். பரலோகத்திலே பிதாவே, அருள் மரியே வாழ்க. பிதாவுக்கும் தோணும் பரிசுத்தாவின் மகிமை உண்டாவதாக. ஆமென். முடிஞ்சு வச்சு உன் ஊர்ல செத்து போனா கேள்வி முடியா ஓடிப்போ, சைக்கிளுக்கு ஓடி அங்கே ஆண்டவரை ஆத்மாவுக்கு தெரிவிக்கிறாங்க. பரலோகத்திலே பிதாவே, அருள் மரியே வாழ்க. பிதாவுக்கு பரிசா முடிஞ்சு வச்சு இந்த ஆன்மா இதை பாட்டீங்க. இதை தாண்டினது பூரா தன்னை மையப்படுத்துகிற அவ்வளவுதான். அதுக்கு சொல்ல முடியாது. அல்லேலூயா. இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க. இது என்ன சாதாரணமா? இதுவும் திருவிழிய வார்த்தைகள் தான். அல்லேலூயா. இயேசுவே நன்றி. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28 முதல் 37 வரை உள்ள வசனங்களுடைய சுருக்கம் அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஏன் அம்மா? அதனால உங்களுடைய குடும்பங்களில் இந்த ஜபங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. அடுத்ததாக நம்முடைய அந்த காலத்திலாம் பெரியவர்கள் வீட்டில் ஒரு ஆளுக்கு காய்ச்சலோ பீச்சலோ ஏற்பட்டனா உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா, பெரியவங்க இப்போ அப்படிப்பட்ட பெரியவங்கெல்லாம் தொலைக்காட்சி பெட்டியில அழுகிய பிணங்களா போயிட்டாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா, உடம்பு சரியில்லை அப்படின்னா தலையில கை வச்சு விசுவாச பிரமாணத்தை என்ன செய்வாங்க. அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு பெரிய பவர் இருப்பார். இன்னைக்கு பயன்படும். இந்த விசுவாச பிரமாணம் சாதாரணப்பட்ட ஆட்களால் எழுதப்பட்டது இல்லை சார். ஹலோ, தேவதாய் அன்பார்களே, இந்த திருச்சபை ஏற்படுத்தப்பட்ட பிறகு எல்லா அப்போஸ்தலர்களையும் அழைத்து
அவர்கள் வேத போதக நாடுகளுக்கு போறதுக்கு முன்னால திருப்பலி வச்சு பேதுருவுடைய தலைமையில திருப்பலி வச்சு ஏப்பா ஒவ்வொரு தினம் ஒரு மறை உண்மையை திருச்சபைக்கு உறுதிமொழியா தந்துட்டு போங்க என்று சொல்லப்பட்ட பொழுது மேரி ஆகிதா அவர்கள் எழுதிய அந்த சிட்டி ஆஃப் காட் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த திருச்சந்த பிரசனம். அல்லேலூயா, இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. அப்போ மாதா சொன்ன உடனே 12 அப்போஸ்தலர்களும் கொடுத்த மகா பெரிய மேன்மை மிகுந்த ஜபம்தான் இந்த விசுவாச பிரமாணம். அல்லேலூயா, இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. முதலாவது, பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள பிதாவாகிய சர்வேஸ்வரனையும் சொன்னீங்களா? ஆமாவா? எங்க இதெல்லாம் சும்மா சொன்னேன். நாங்க அப்பவே சொல்லிட்டோம், குரங்குல இருந்தான் அம்சம் தான். நாங்க அறிவியலை நம்புறோம். ஓ, அதுதான் உண்மை. குரங்குல இருந்தான் மனுஷன் தான். அப்படியா? எங்க ஒரு குரங்குக்கு உள்ள ஓ பாசிட்டிவ் பிளட் இருக்குன்னு சொல்லியிருக்கமா? ஒரு யானைக்கு உள்ள, ஒரு பூனைக்கு உள்ள, ஒரு பூரானுக்குள்ள, பல்லிக்கு உள்ள மனுஷரத்தை ஓடுதுன்னு சொல்லிடுறது எந்த அறிவியல் அறிஞனால முடியுமா? பீதி இருக்க கடவுள் அந்த தொடக்க நூல் நண்பர்களுடைய வாசிய தொடக்க நூல். அல்லேலூயா, இயேசுவே 2:1 தொடக்க நூல் 2:1 வாசித்து விட்டா நீங்க ரொம்ப லேட்டாக விண்ணுலகம் மண்ணுலகம் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று. இது உண்மையா? அந்த குரங்கு இருந்தா மனுஷன் வந்தாங்கிறது உண்மை. எதை நம்புறீங்களோ அதை போகுது. இல்லைன்னா நீங்க அடிப்படையிலே உங்களுக்கு விசுவாசத்தை தீ வச்சு விட்டுருவேன். ஒரு ஆம்பளை பொம்பளை துணை இல்லாம குழந்தை பிறக்க முடியுமா? முடியாது. இல்ல மாதவ நம்புறீங்க, ஏ அவ்வளோ இதை நம்பாண்டேங்கிறீங்க. அறிவியல் வேற, கத்தோலிக்க ஆன்மீகம் வேறப்பா. 100% வேற. செத்தவன் எவனா தானா உயிர்த்தல் இருக்கானா? அத்தியாவசியம் 100% சொல்றீங்க, அதையெல்லாம் நம்புறீங்க. இதை நம்புறவன் அதை துருதி போடும். அல்லேலூயா, இயேசுவே நன்றி. இதை எழுதி கொடுத்தவர் புனித பேதுரு என்ற தலைமை நம்முடைய ஆண்டவருடைய பரிசுத்த சீடர்களில் ஒருவர். எழுதி வச்சுருங்க. இடையே கேள்வியவன் கேள்வி கேட்கும்போது நீங்க முடிச்சீங்கன்னா ஆஹா உங்களுக்கு கொம்பு வச்சு விட்டுருவேன் தனியா. அல்லேலூயா, இயேசுவே நன்றி. இந்த பேதுரு எப்படி செத்தா தெரியுமா? அதாவது இந்த விசுவாச பிரமாணத்தினுடைய முதல் பகுதியில் இந்த பேதுருடைய ரத்தத்தை தியானிக்க வேண்டும். இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. இவர் நீரோ மன்னனின் ஆட்சி காலத்தில் கிபி 67ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி ரோமாபுரியில் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார். விசுவாச பிரமாணத்தினுடைய முதல் பகுதியே இவ்வளவு ரத்தம் இருக்கா? எதை குணமாக்க முடியாது? என்னுடைய வீட்டுக்குள்ள எந்த ஆசீர்வாதம் குறையா இருக்க முடியும்? நம்பிக்கையற்றவர்களாக மாறிவிட்டோம் என்பார்கள். விசுவாச பிரமாணத்தை தயவு செய்து இன்னையிலிருந்து உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு முறையாவது உங்க காது கேட்க முடியாது சொல்லுங்க சாமி. எங்களுக்கெல்லாம் செஞ்ச நேரம் இல்லை அப்படிங்கிறது அட்டை புழுகள். ஒரு சோத்துல ஒரு முழு பூசணிக்காய் மறைக்கிற அட்டை போய் எங்களுக்கு செடிக்க நேரம், எங்களுக்கு செடிக்க நேரம் போய். இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. அப்படியாக அவர் இறந்தார் என்பார். இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. இவர் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. ஒரு தடவை என்பது இவர் அந்தியோக்கு நகரனுடைய ஆளுநராக இருந்த தியோப்பிலிஸ் என்பவன் பேதுருவை சிறையில் அடைத்து சோறு உதவி கூட கொடுக்காம ஆகிட்டான். நல்லா கவனிக்கணும். அப்போ பவுல் அப்போஸ்தலர் அங்கே போய் சிபாரிசு கொண்டிருக்கா போறார். ஏன்னா இவர் ரோமை குடிமகன். அப்போ சொல்லும்போது அந்த அண்ணன் தியோப்பிலிஸ் மன்னர் தியோப்பிலிஸ் சொல்றாரு, ஏப்பா ஏன்பா அவரு
எங்களுடைய முக்கியமான ஆள்பா, அதை விட்டுரு அப்படின்னு சொல்லி என்ன விட மாட்டோம். இல்லைப்பா, உன் மகன் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? 14 வருஷம். எத்தனை வருஷம்? 14 இயர்ஸ். அவனுக்கு உயிர் கொடுக்க கூட இந்த பேதுருவால முடியும்பா. என்ன சொல்றீங்க? உடனே அவனை கூப்பிடுங்க, பீட்டரை கொண்டாங்க கொண்டுதான். பீட்டரு இப்படி சொல்றாரியா, நீ என்ன சொல்ற? ஐயோ, அவன் சும்மா போட்டு உலகிட்டு கேட்டாங்க, நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்போ பவுல் சொல்றாரு, ஐயா சாமி பேதுரு அவர்களே, நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிச்சா ஆண்டவர் இதை செய்வார். எப்படி? முழங்கால் போட்டு ஜெபிச்சா ஆண்டவர் செய்வாருன்னொன்னே அவர் ஜெபிச்சாரு. 14 வருஷத்துக்கு முன்னால் செத்தவன் உயிரோடு கொண்டு வரப்பட்டான். சார், கத்தோலிக்க திருச்சபை வரலாறு சார். இதை திருவிழாவாக அன்பார்களே நம்முடைய திருச்சபை கொண்டாடுகிறது. அன்பார்களே, இயேசுவே நன்றி. இந்த தலைமை பீட விழா என்று சொல்லி பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி விழாவுக்கு பின்னால் போய் கூகுளுக்கு உள்ள போய் அப்படி செர்ச் பண்ணி பாருங்க அந்த வரலாறு. நம்ம எதையும் வாங்க எங்க நேரம் இல்லை பிறகு. நோ டயம், நோ டயம். இல்லையா? இங்க தெரிஞ்சுக்கணும். இயேசுவே நன்றி, மன்னிவாள். இரண்டாவதாக அவருடைய ஏக சுதனாகி நம்முடைய நாளில் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறீர்களா? இத்தனை தலையாட்டுறீங்க பார்ப்போம். பார்த்தா எல்லாம் அப்படியே எதையாவது சொன்னால் அந்த ஆள் கொம்பு வச்சு விட்டுருவானே அப்படின்னு தெரியுதுங்களா? அவன் ஐயா விசுவசிக்கிறீங்களா? அவருடைய ஏக சுதனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறீர்களா? ஆமாண்டவனே, நாங்கள் விசுவசிக்கிறோம். ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ள சாதகம் நோட்டு வச்சிருக்கோம். ஆனால் வெள்ளிக்கிழமை தோறும் நாங்கள் நரகத்தை சேர்ந்தவர்கள் தான்ங்கிறது உறுதிப்படுத்துறதுக்காக வீட்டு முன்னாலே எங்கள் கடன் முன்னால சூடம் கொளுத்துவோம். ஆனால் நாங்கள் வீடு கட்டுனா பேய் படத்தை பூசணிக்காக வரைஞ்சி தொங்க போடுவோம். ஆனால் வீடு கட்டி முடிச்சுட்டு தச்சு கழிக்கிறாங்கிற பேர்ல கண்ட கழிஞ்ச சனியினுடையும் எரும மாட்டையும் பசு மாட்டையும் உள்ள போட்டு சாணியை போட விட்டு. உண்மைதானே? தச்சு கழிக்காத புது வீடு கட்டினவங்க கத்தோலிக்க திருச்சபையில் உயிரோடு இருக்கிறீர்களா? கேள்வி. பதில் இருந்தா வெரி குட். அப்படி தச்சு கழிச்சுட்டு சாமியார் கூப்பிடுறது, சாமியும் பண்ணிருக்கேன் வாங்க பார்க்க. நாங்கள் வீட்டெல்லாம் கழுவி விட்டுட்டு அப்படி சாமியார் பார்க்க அப்படின்னா என்ன இருக்கும் தெரியுமா? சேசுநாதரை கூப்பிட்டு அப்படியே செருப்பால செவுள்ள அடித்த மாதிரி பார்க்க. வீட்டுக்குள்ள வேற்று மத நம்பிக்கையில் தலை காட்டினா தூக்கி தூரப்படும். சாமியார் பொண்ணு மாப்பிள்ளையே அருமையா திருப்பொழி வச்சு 1 மணி நேரம் வச்சு ஜம்முன்னு மந்திரிச்சு அனுப்புவார். நேர இவன் வீட்டு வாசல் நிப்பாட்டி வாழை இலையை கொண்டு நிப்பாட்டி ஏன் ஆழம் காய்ச்சுறான். என்னது? அந்த பீ தண்ணியை கரைச்சி அப்படியே எதுக்கு சுத்துறியாது? சுத்துறாங்கலாம் இருக்கிறீங்க. எதுக்காக சுத்துறீங்க? பொண்ணு மாப்பிள்ளை வாழ்த்துறதா? இல்லை, இந்த மேலியில போவான் அனுப்பி 50 பவுன் வாங்கியிருக்கான், நமக்கு எத்தனை ரூபா போடுறான்னு பார்ப்போம். 100 ரூபா போட்டானா கஞ்ச பீசுன்னு ஆகிப்போய. இப்படி திட்டாத ஒரு ஆலங்காட்சி சுத்தின பொம்பளையை காட்டுவோம். என்ன பிறகு அனுபவத்தோடு சொல்றீங்க. நீங்கெல்லாம் இவங்க கல்யாணம் விட்டு போனீங்கன்னா அப்படி ஆழம் காய்ச்சும் போது காலாலே அந்த தட்டை தட்டி விடணும். தைரியம் இருக்கா? இருந்தா அந்த தியானத்துல நீங்க இருக்கிறது உண்மைதான். இல்லையா? ஒரு அறிவிப்பை பிரதமர் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது நாங்கள் உடம்பு எனக்கு ஆண்டவருக்கு வெளிப்பாடு. ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெரிய சூனிய கட்டுகள் ஆண்டவர் உடைச்சி ஆண்டவர் அந்த குடும்பத்தை சுத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காரியத்தை குறித்து பிரதர் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு உட்கார்ந்த ஒரு வெளிப்பாடு வந்தது. நிறைய பிசாசனுடைய போராட்டங்கள்ல நிறைஞ்ச
இடிஞ்சு கிடக்கிற ஒரு வீட்டை அவனுடைய வல்லமை, பரிசுத்தாவினுடைய வல்லமை போய் அதை உடைச்சி அந்த நிர்மலமாகிட்டு இருக்கிறார். அதே போல் பிரதருடைய செய்தி நேரத்தில் அந்த அபிஷேகத்துக்காக ஜெபிக்கும்போது மனம் உடைஞ்சி சாவுக்குரிய ஒரு மனநிலையில் இருக்கிற அந்த சகோதரியை ஆண்டவர் சொன்னார், உன்னோட நான் உன்னோட இருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டுமல்ல, அந்த வல்லமை போய் கம்ப்ளீட்டாக அந்த சாவுக்குரிய மனநிலையை முற்றிலும் மாற்றி இருக்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. சும்மாலாம் நாங்கள் அங்கே உட்கார்ந்துக்கல, ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு செய்திக்கும் என்ன அர்த்தம், என்ன காரியம் அப்படிங்கிறத அங்கே கேட்டுட்டு இருக்கிறதுனால தான் இந்த வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்தார். தேங்க்யூ பிரதர். இரண்டாவதாக அவருடைய ஏக சூனாய் நம்முடைய நாளில் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன் என்ற வார்த்தைகளை புனித பெலவேந்திரர் என்ற பேதுருவினுடைய உடன் பிறந்த சகோதரர் எழுதி கொடுத்தார். யோவான் நற்செய்தி 3:16 தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெரும் பொருட்டு எழுதப்படும். அல்லேலூயா. அப்ப இயேசுவை நம்பியவர்களுக்கு நிலை வாழ்வு என்ற பரலோகம் கண்டிப்பா உண்மை. நாம இயேசுவை நம்புறோம் அப்படின்னா இயேசுவை நம்பாததுக்கான பல்வேறு விஷயங்கள் வீட்டுக்குள்ள இருந்தா அதெல்லாம் எடுத்து போட்டுருக்கேன் விஷயம். வீட்டுக்குள்ள சாதகத்தை பத்திரமா வச்சிருக்கிற கத்தோலிக்கர்களே சபிக்கப்பட்டவர், ஆண்டவருடைய அறிவுகளை அக்கறையை செய்பவன் சபிக்கப்பட்டவன் என்ற வார்த்தையின்படி உங்களுக்குள்ளே வீட்டுக்குள்ளே சாபம் வேணுமா ஆசியம் வேணுமா முடிவெடுத்திருக்கு. கல்யாணம் வைக்கும்போது நல்ல நாள் பார்க்கறது, நான் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது இதெல்லாம் இருந்தேன்னா தயவு செய்து எடுத்துருங்கப்பா. இதை எழுதி கொடுத்த அந்த பெலவேந்திரர் கிபி 70 நவம்பர் 30 பத்ராஸ் என்ற கிரேக்க பட்டணத்தில் பெருக்கல் வடிவான சிலுவையில் நிர்வாணமாக வடக்கயிர்களால் இறுக்கி சுத்தப்பட்டு 2 நாள் துடிச்சு செத்தார். விசுவாச பிரமாணத்துக்குள்ள இவ்வளவு பயங்கரம் இருக்கா சார்? இனிமே நாங்கள் விசுவாச பிரமாணத்தை ஒரு நாளும் சொல்லாம தூங்க மாட்டோம் சார், ஒரு நாளும் சொல்லாம முழிக்க மாட்டோம் சார். மூன்றாவதாக இயேசுவை நன்றி மரியை வாழ்ந்து இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உட்பவித்து தூய கன்னி மரியாதை பிறந்தார். விசுவசிக்கிறீங்களா? இல்ல இந்த வெந்த போசுகிறேன் சொல்றாங்க. என்ன சொல்றான்? அதுவே மாதாவுக்கு பிள்ளையோடு இருந்தது, 4 பிள்ளை இருந்தது, 3 பிள்ளை இருந்தது, 5 பிள்ளை இருந்தது. சூசையப்புறம் அவங்களும் அதான் எழுதியிருக்க. அதை நம்புறீங்களா? பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாக உட்பவித்து தூய கன்னி மரியாதை பிறந்தார் என்று நம்புகிறீர்களா? இயேசுவை நன்றி மரியை வாழ்க. ஒரு முறை அன்பார்ந்தவர்களே, தொடக்கத்தில் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். அந்த சாராயை, அதாவது ஆபிரகாமுடைய மனைவி, ஆபிரகாம் சொல்றாரு, இந்த ஊர் கேரார் என்ற பகுதி ரொம்ப மோசமான ஊர், அதனால ஊரில் போனோன்னா நீ என் கொஞ்சாதையும் தெரிஞ்சா என்னை கொண்டுட்டு உன்னை தூக்கிடுவான், அதனால நீ என்ன செய்யும், சகோதரினே சொல்லிடுமா அப்படின்னு விட்டாங்க. ஆனால் பொய்யில் இருக்கு. அப்போ நிறைய பேர் சொல்றாங்க ஆபிரகாம் பொய் சொன்னார். 100% உண்மை. அல்லேலூயா. அவள் முறை பெண் அல்ல, அவளுடைய அந்த உறவினர் வந்தத்தில் அவள் சகோதரியா தான் வரும். அதனால அவர் சொன்னது கரெக்ட் தான். இப்போ அந்த அபிமெலக்கு என்ற மன்னன் இவ்வளவு தூக்கிட்டான். நல்லா கவனிங்க. தூக்கிட்டு போய் அந்த சடங்குகள், அதாவது சந்தனத்தில் பொறுப்பாட்டுறது, மற்றபடி வாசனை திரவியத்தில் பொறுப்பாட்டி அவங்கள சரி பண்ணி அதன் பிறகுதான் கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போ தூக்கிட்டு போயிட்டான். அவனுக்கு ஆண்டவராகி கடவுள் கனவில் தோன்றி, வாசிங்க இயேசுவை நன்றி மரியை வாழ்வு 27ஆம் வசனம் 27. உடனே அவனை அந்த பொம்பளை பிள்ளைய தயவு செய்து அந்த பூசண்டு அனுப்பி ஏனெனில் என்னமா கொஞ்சம் நல்ல வாக்கிங்க, அவன் ஒரு இறை வாக்கினன், அவன் உனக்காக ஜெபித்தால் இளமை பொழைப்ப, இல்லைன்னா நீயும் உன் வீட்டாரும் செத்து மடிஞ்சிருங்க. பிசிக்கிறவன் உடனே ராவோட ராவா ஓடிச்சான். ஓடி போய் என்ன ஆகலாம் சொல்லிட்டீங்க, உங்களுக்கு 1000 ஒட்டலாம் அதெல்லாம் தரேன், என்ன சொல்லிட்டீங்க சார், இதுலேருந்து என்ன சொல்ல வர்றீங்கன்னு நீங்க கேட்கலாம்.
ஒரு இறைவாக்கினனுடைய பொஞ்சாதியையே ஒரு மனுஷன் தொட முடியாம கடவுள் பாதுகாப்பார் என்பது உண்மை என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய பத்தினி சார் ஆத்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா சொல்லுங்க, ஏசுனார் என்னைக்காவது சூசையப்பர் மோகன் சொல்லியிருக்காரா? பரிசுத்த ஆவியானவருடைய உருப்படியான ஒரே பத்தினி மோகன். ஜெபமாலையில் சொல்றான், அப்படிப்பட்ட பத்தினியை மனித தொடர்பு கண்டிப்பாக இருக்க முடியாது என்று திருச்சபை கருதித்தான் முப்பொழுதும் தூய கன்னிமரியாளை விசுவசிக்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் இந்த வார்த்தைகளை எழுதி கொடுத்தவர் ஜேம்ஸ் என்ற புனித யாக்கோபு, பெரிய யாக்கோபு, சந்தியாகப்பர். இவர் தான் நம்முடைய உலகத்துல முதல்ல மாதாவுக்கு கோயில் கட்டினவர். பார்த்துங்க, அதாவது தூண் மாதா கோயில். என்ன பிரதர் சொல்றீங்க? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத. நாங்க வெந்த கோசுக்காரங்க சொல்றது தான் நாங்க நம்பிட்டோம். ஐயோ, இது தெரியாம போச்சே. ஆமே. இந்த யாக்கோபு அன்பார்களே, 21 நாள் ஒருத்தன் செத்து, அதாவது தற்கொலை பண்ணி தூக்குல மாட்டி தொங்கி செத்து போயிட்டு அவன் புதைஞ்சாரு. 21 நாள் கழிச்சு, 3 வாரம் கழிச்சு அவனை உயிரோடு எழுப்பி கொடுத்த மகா பெரிய புனிதர் இந்த யாக்கோபு. அல்லேலூயா. இவர் எழுதியதுதான் இந்த பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாக குறித்து தூய கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார் என்ற வார்த்தைகள் பாருங்கள். இயேசுவே நன்றி. கிபி 44ஆம் ஆண்டு ஜூலை 25ஆம் நாள். எழுதுறீங்களா? எழுதுனா உங்களுக்கு நல்லது. நான் ஏன் தெரியுமா அந்த நம்பர் கொடுத்தேன்? இந்த டாக்கு சூப்பரா இருந்தது. அப்படியா? அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்புங்கன்னா இதை பூரா உங்களுக்கு அனுப்பிடுவோம். நான் சொல்றது புரியுதா? நீங்க அதை பார்த்துட்டு உங்க மறைக்கை வகுப்புலையோ அல்லது உங்க பிள்ளைகளுக்கோ உங்க பேர பிள்ளைகளுக்கோ சொல்லி கொடுக்கலாம். தயவு செய்து வாங்கி நல்லா இருக்கு. அந்த நம்பரை அப்படி கீழ்த்தி போடுறாங்க. அது என்னுடைய நம்பர், என்னுடைய போன் நம்பர் தான் சொன்னேன் முதல்ல. 97 15 10 27 53. ஓகே. அப்போ இவர் கிபி 44ஆம் ஆண்டு ஜூலை 25ஆம் தேதி ஏரோது அகிரிப்பா என்ற அரசனால் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். சேப்பனம் கோடாரியால தலையை வெட்டி கொண்டுட்டாங்க. நீ எத்தனை பேர் ஆண்டவருக்காக சாவ ரெடியா இருக்கும்? வெரி குட். நாளை இன்னும் 2 நாள் கழித்து அந்த இந்தியாவினுடைய பெருமக்களை யார் சொல்றா? மன் கி பாத் நம் மோடி சொல்ற. இன்னும் அடுத்த வாரத்தில் நீங்கள் ஒரு இத்தனா தேதி நீங்கள் ரேஷன் கடையில் ஒரு நோட்டை முதல்ல எடுத்துக்கிறீங்க. 1500 தடவை நாங்கள் சொல்லுகிற இந்த மந்திரத்தை எழுதி கொடுத்தால் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் போடப்படும். இன்னைக்கே போடப்படும். உண்மைதானே? விடிய காலம் 3 மணிக்கே போய் படுக்கையை போட்டு அங்கே உட்கார்ந்து நம்ம வரிசையில் இருப்போம். நாம என்ன சொல்றோம்? ஏசுனாருக்காக உசுரையே கொடுப்போம் சார். நாங்கள் 2500 ரூபாய்க்காக ஓட்டு போட்டிருக்கோம். நீங்க எங்களை போய் முழுசா 2500 ரூபாய் இன்னைக்கு தானே சொல்லியிருக்கா. மட்டுமல்ல, வீடியோ ஓடிட்டு இருப்பாரு. மட்டுமல்ல, இங்க இருந்து எங்க திருச்செந்தூர்ல இருந்து மெட்ராஸுக்கு எந்த பஸ்லையும் அதுக்காகவே நாங்க நாளை மறுநாள் வந்து செய்யும். ஓஹோ, ரொம்ப ரொம்ப நல்ல அரசு. அப்பா சூப்பர்ல. எங்க இருந்து எடுப்பான் அது தெரியாது. இதுல டாஸ்மாக பூட்டிட்டு நீ இந்த 2500 ரூபாய் கொடுன்னு கேட்கறதுக்கு நாடி கிடையாது. உண்மைதானே? அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவர் போர்ச்சுகலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு செல்வியில் அறையப்பட்டு மறித்தார்கள். வெளியே அங்கே போனோன்னா வெளியே ரொம்ப போய்க்கும். ஆலோசனை தான் பேசப்படுறேன். போர்ச்சுகலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு செல்வியில் அறைந்து மறித்து அடக்கம் செய்யப்பட்டார். சொல்லிக்கிறீங்களா? இயேசுவே நன்றி. மறுபடியும் வாழ்க்கை. இந்த வார்த்தையை எழுதி கொடுத்தவர் புனித யோவான். அல்லேலூயா. இவரை என்ன செஞ்சாங்க தெரியுமா? மாதா செத்த பிறகு மாதா இறந்து கலப்பையில் அடக்கியாச்சு. எங்க? நாசரேத் ஊர்ல 74 வயசு. அதன் பிறகு
இவர் ஆண்டவர் அறிவிக்க ஆரம்பித்தார். உடனே குடிச்சான். குடிச்சு நேராக கொண்டு போய் எண்ணெய் கொப்பரையில் நல்ல எண்ணெயை காய்ச்சி நம்ம சாண மீனுக்கு நம்ம இது போட்டு பொரிப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே தலைகீழ பொரிச்சான். பொரிச்சிட்டு வெளியே எடுக்கிறான். அவர் வாட்பாடிக்கே வெளியே யாரு யோவான். ஆட அந்த பயிர் கொல்ல முடியாது தெரியல அப்படின்ட்டு அப்படியே கூட்டு பத்மு இந்த தீவில் தனிமையான சிறையில் போட்டு விட்டார். அல்லேலூயா. அவர் அங்கிருந்து வாழ்ந்து அந்த தழுக்குள்ளோடே வாழ்ந்து 100 வருஷம் வாழ்ந்து இயற்கை மரணம் அடைந்ததாக திருவெளிப்பாடு எழுதி முடித்த பிறகு இயற்கை மரணம் அடைந்ததாக வரலாறு கூறுகிறது என்பார். நம்புறீங்களா? பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ரத்தம்னா அந்த விசுவாச பிரமாணத்தில் இருந்து. அல்லேலூயா. இயேசுவே நன்றி மரியே வாழ்க. இயேசுவே தாவீதின் மகனே. கிபி 100ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் நாள் இவர் இயற்கை மரணம் அடைந்தார். பாதாளங்களில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்கள் உயிர் திறந்தார். விசுவசிக்கிறீர்களா? இதை எழுதினவர் யாரா இருக்கும்? நீ கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறத எழுதினவர் யாரா இருக்கணும்? சும்மா கற்பனை தான் பண்ணுங்க. நம்ம இந்தியாவுடைய அப்போஸ்தலர், இந்த ஆலயத்தினுடைய சொந்தக்காரர் மார்க்கோமா சர்ச் இல்லையா? தோமையாருடைய சின்னம் தான் தோமையார் கொடுக்கப்பட்ட எங்க இருக்கு? ஆமா பாருங்க, இதான் தோமையார் தான். அந்த அந்த சிலுவை காணும்னு அந்த சிலுவை சின்னம் நல்லா கவனிங்க. நண்பார்களே, இந்த தோமையார் கிபி 52ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்து இறைப்பணி ஆற்றினார். கிபி 72ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் நாள் தமிழ்நாட்டில் மயிலாப்பூர் என்ற இடத்தில் ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஈட்டியால் குத்தப்பட்டு சாகடிக்கப்பட்டார். எவ்வளவு பயங்கரமான ரத்தம்! இந்த இயேசு உயிர் தெழுந்தார் அப்படிங்கிற வார்த்தையை விசுவாசிக்கு நமக்கு இருக்கார். இயேசுவே நன்றி மரியே வாழ்க. இயேசுவே தாவீதின் மகனே உண்மைகிற கமலை. அல்லேலூயா. பரலோகத்துக்கு எழுந்தது எல்லாவல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். விசுவசிக்கிறீங்களா? அப்ப எதுக்கு பயப்படுறீங்க? உங்க வீட்டுல உள்ள உங்க மச்சான், அண்ணன், தம்பி அல்லது உங்க கூட பிறந்த ஆளு அல்லது உங்க சொந்தக்காரர் வந்து முதலமைச்சருடைய பிஏன்னு வைக்கிறேன், எவ்வளவு கெத்து இருக்கும். இந்த தியானத்துக்கே வந்திருக்க மாட்டாங்க. என்ன உங்கதானே? அந்த வியாதிக்கு இங்க போறது, இந்த வியாதிக்கு இங்க போறது, அந்த ஜபக்கூட்டத்துக்கு போனா அது சரியா போடுதான், இன்னும் இந்த ஜபக்கூட்டத்துக்கு போனா பேய் போடுதான், இந்த ஜபக்கூட்டத்துக்கு போனா அவங்க அங்கங்க கஜாமஜான ஆடுறாங்க. ஓ போகுமே, பூசைக்கு வாங்க, திருப்பலிக்கு வாங்க, போதும் தாராளமாக. இயேசுவே நன்றி மரியே வாழ்க. பரலோகத்தில் இருக்கிற எல்லாவல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய வலது பாகத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார். எபிரேயர் திருமுகம் 1:3 விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இந்த வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது அன்பார்கள். இயேசுவே நன்றி. இதை எழுதி கொடுத்தவர் அல்பேயுவின் மகன் சின்ன யாக்கோபு என்பவர் எழுதி கொடுத்தார். இவர் கிபி 62ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி எருசலேம் நகரில் கற்களால் எரியப்பட்டு தலையில் அடிக்கப்பட்டு நாயை போல அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். அல்லேலூயா. இயேசுவே நன்றி மரியே வாழ்க. வேகமாக போறேன். அவிடத்திலிருந்து தீவிரையும் அறிந்தவரை நடுத்தீர்க்க வருவார். நம்புறீங்களா? நடுத்தீர்வை உண்டு சார். ஹலோ, நீங்க நடத்திருக்க நம்ம தான் பாவத்தோடு தான் சாவ போகிறோம். கடையில் பூசை வச்சு சாவடிச்சிருவாங்க, மந்திரிச்சு தான் புதைப்பாங்க. நம்ம பரலோகம் உறுதி, சாவு உண்மைதான். ஆனால் அங்கே போய் கணக்கு கேட்பார். நீ அறிக்கையிடாமல் இருக்க பாவங்கள் எல்லாம் அங்கே சினிமாவோட காட்டப்படும். மரியாதையாக மனம் திரும்பி இன்னைக்கு தான் அந்த வழி இருக்கு. இயேசுவே நன்றி மரியே வாழ்க. இயேசுவே தாவீதின் மகனை உண்மை இரக்கமாயிரும். இவர் அன்பார்களே துருக்கி நாட்டில் சிலுவையில் கட்டி தொங்க விடப்பட்டு கல்லால் எரியப்பட்டு கொல்லப்பட்டார். ஐயோ, இயேசுவே நன்றி மரியே வாழ்க. இயேசுவே தாவீதின் மகனை உண்மை இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறீங்களா? ஹலோ, யாரெல்லாம் விசுவசிக்கிறீங்க? அலைவியா கை நான் பார்க்கலாம். எல்லாரும் மூச்சுதான் இருக்கீங்களான்னு பார்க்குறதுதான் கை. நன்றி. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா
நான் நேற்றே சொன்னேன், உன் பொஞ்சாதி உன்னை எரிச்சல் படுத்தினா உனக்கு எரிச்சல் வராது. உன் புருஷன் உன்னை கோபப்படுத்தினா உனக்கு கோபம் திருப்பி வராது. இதுதான் பரிசுத்தாவி பெற்றவனுக்கு அடையாளம். சும்மா நீங்கி அங்கு பீலா கட்டப்பட நன்மை மட்டும்தான் செய்ய முடியும், தீமையை யோசிக்க கூட முடியாது. அதான் பரிசுத்தாவியை பெற்றவர்கள் தான் கடவுளுடைய மக்கள் என்றார். இயேசுவே நன்றி, பரிசுத்தாவியை விசுவசிக்கிறேன் என்ற வார்த்தைகளை புனித பர்த்தலோமையும் எழுதி கொடுத்தார். ஏன் எழுதி கொடுத்தார் அப்படின்னா, இந்த பர்த்தலோமையும் அன்பார்க்கு இவர் நத்தானியனாக இருக்கிறவர் தான். இவர் பிலிப்பு அப்படிங்கிற சீடர் இயேசுநாதரை கூட்டிட்டு வர. கேட்குறீங்களா? எல்லாரும் கேட்குதா? நல்லா கேட்குது. அல்லேலூயா. பிலிப்பு கூட்டிட்டு வர. அப்போ சேசு சொல்றாரு, இந்த பர்த்தலோமை இந்த நத்தானியலை எனக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் கேட்கிறாரு, பர்த்தலோமை கேட்கிறாரு, ஆண்டவரே என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படி சொன்ன உடனே அங்கே கூறுகிறார், இயேசுவே நன்றி மரியே வாழ்க. இயேசுவே என்னை உங்களுக்கு எப்படி தெரியும்? யோவான் செய்தி 1:48 என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பாக நீர் அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உம்மை கண்டேன். நல்லா கவனிங்க, வார்த்தையில எங்க பிரான்சன் ஜான் பிரான்சன் அடிக்கடி சொல்லுவாங்க, வார்த்தையில அப்படியே கொடுக்கும்போது மொட்டையா போய் சேர்க்கணும், உடச்சி கொடுக்கணும். நல்லா கவனிங்க, நான் உன்னை கண்டேன். நல்லா கவனிங்க, அப்படிங்கிற வார்த்தை அது முடியுது. அப்படின்னா நம்ம யூத வழக்கத்தின்படி நிறை மாத கர்ப்பிணிகள் அவங்க தூங்குறாங்க, இருந்துச்சுங்களா? கவனிக்கமா, கவனிக்க. நான் உங்கள்கிட்ட அந்த கேள்வி தான் கேட்பேன். பர்த்தலோமை எப்படி செத்தாருன்னு கேட்பேன், கரெக்டாக சொல்லணும். அல்லேலூயா. இயேசுவே நன்றி மரியே வாழ்க. என்ன நீங்க பாவம் 2500 ரூபா கொடுத்து என்ன சொல்றீங்க? உண்மைதானே? 1500 நான் வேற கொடுத்து சரி என்ன பண்றது அப்படிங்கிறது. நேற்று ஒரு நல்ல ஒரு அருமையான சுகத்தை வேற தின்னு கக்கூசுக்கு ஒரு 4 தடவை போயிட்டு வந்து எனக்கு நடந்த கதையை சொல்றேன். பெருசு பெருசா இருந்தா அது உள்ள போக மாட்டேங்குது. விரலை வச்சு உள்ள தள்ளி உள்ள அடிக்காச்சு. அவன் அங்க போய் இருக்கிறார்கள் கூட கலக்கி எடுத்து டமான்னு போயிட்டான். இதெல்லாம் நாங்க அனுபவிச்சுட்டு நாங்க தூங்குவோமா? நாங்க தூங்கினா நீங்க விடலாமா சார்? நீங்க கொடுக்க வேண்டிய சரட்டை கரெக்டா எங்க மண்டைக்குள்ள பூத்திருக்கீங்க. நல்லா இருக்கு. இயேசுவே நன்றி மரியே வாழ்க. நிறை மாத கர்ப்பிணிகள் நல்லா கவனிங்க, அத்திமரத்தின் கீழ் ஆண்டவருடைய பெயரை சொல்லி அல்லா 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 என்னது? அல் என் ஜெகோவா, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டே அந்த மரத்தை சுற்றி வருவாங்க. ஏன்? சுகப்பிரசவமாக. இப்ப கவனிங்க, இயேசுநாதர் சொல்றாரு, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே நான் உன்னை கண்டேன். உன் ஆத்தா வயிற்றில் இருக்கும் போதே அவனுடைய தெரியல. எப்படி? அதனாலதான் அந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிற இந்த வார்த்தைகளை எழுதி கொடுத்தவர் இந்த பர்த்தலோமி என்றக்கூடிய நாம் பக்கத்துல கோடிமுனை அப்படிங்கிற இடத்துல இந்த பர்த்தலோமியுடைய சர்ச் இருப்பார். தலையிலிருந்து கால் வர தோலை உரிச்சி ஐயோப்பா உரிச்சி கொண்டுட்டாங்க சார். இயேசுவே நன்றி மரியே வாழ்க. இயேசுவே தாவீது மகனை கிபி 68ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி அல்போனியா என்னும் இடத்தில் தோல் குடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு, பாருங்க, தோல் குடிச்சது மட்டுமல்ல, சிலுவையில் அரைஞ்சி அடுத்தாப்புல கோடாரியான தலையை கொத்தி கொண்டுட்டாங்க. எத்தனை பேர் துன்பப்பட ரெடியா இருக்கிறோம்? ஆண்டவருக்காக துன்பப்படுவதற்கு. ஒரு சாதாரண காய்ச்சலை தாங்கிறதுக்கு எனக்கா அந்த வியாதியை கடவுள் கொடுத்துட்டாரு. என்னத்தை போட்டு நான் இப்போதான் பாட்டு பாடலான்னு நினைச்சேன், தொண்டைக்கு போய் இந்த வியாதியை கொடுத்துட்டாரு. முறுமுறுக்கப்படாது. வருகிற எந்த துன்பமா இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய விருப்பமின்றி இது என்கிட்ட வராது. 2 வருஷம் சூசையப்ப பக்கவாதத்தினால படுத்த படுக்கையாக பீமூத்திராணி இருந்தார் மாதாவும் ஆண்டவர். ஆனால் அவர் இவன் கடவுளின் மகனாச்சே, இவன் எனக்கு ஒரு புதுமை செஞ்சு சரி பண்ணலாமே நினைக்கவே இல்லை.
மாதா விதவையாகிறாங்க, சூசைபர் செத்து போறாங்க. அப்போ கூட இந்த மாதா இந்த பையன் கடவுளுடைய மகனாச்சு, ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சு என் புருஷனை உயிர்த்தல வச்சுக்கலாம். கத்தோலிக்க கிறிஸ்தவம், புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவம். ஹலோ, பாபிலோன் வேண்டுமா எருசலேம் வேண்டுமா? உங்களுடைய துன்பத்துக்கு ஏத்தாப்புல மருந்தை போட்டு அப்படி போட்டு போட்டு பூச்சி இப்படி செட்டாக்கி ஆயிரும். பாபிலோன் சார், பாபிலோனிய போதனை. எருசலேமுடைய போதனை சிலுவையை நோக்கி நடப்பது அன்பான். அல்லேலூயா. இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவே தாவீதின் மகனே, என்மேல் இரக்கமாய். ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறீர்களா? பெரிய பயங்கரமான கேள்வி சார். புனிதருடைய சமூக பிரயோஜனத்தை விசுவாசிக்கிறீர்களா? உங்க பிள்ளையுடைய பேர் என்ன? டிப்சி. என்னது டிப்சி? அந்த காலத்தில் உங்க தாத்தா பேர் என்னது? ஆரோக்கிய சாமி, அந்தோணி சாமி. உங்க பேத்தி பேர் என்னது? டிப்சி. அப்படின்னா என்னது? எங்க தாத்தா பேர்ல உள்ள டியை எடுத்து முதல்ல வச்சுட்டோம். எங்க அம்மாவுடைய அப்பா பேர்ல உள்ள இக்க எடுத்து ரெண்டாவது வச்சுட்டோம். கோவிச்சுக்குவாங்களே அப்படிங்கிறதுக்காக எங்க அம்மாவுடைய பேர்ல உள்ள அந்த சீய முன்ன அடுத்த டிச்சி. ஒரு புனிதர் பேரை வாங்கிக்கலாம். அதெல்லாம் எங்க நாய்க்கு சொல்றாங்க, டோனி கம், ஏ ரோய் ரோய் அப்படின்னா ஓடி வந்துடும். எது ரோல் குழந்தை நாய். நாய்க்கு புனிதர் பேரு, புள்ளிகளுக்கு என்ன பேரு? டிப்சி, கப்சி, பப்சி. வைக்கப்படாது. தயவு செய்து வாங்க. இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. பரலோகத்துக்கு இருந்தவை இல்லாமல் பிதாவாய் ஏக பரிசுத்த கத்த புனிதருடைய சமூக பிரயோஜனத்தை விசுவாசிக்கிறீங்களா? ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னா எந்த புனிதத்தை வேண்டிக்கிறீங்க? இந்த அறிவு இருக்கிற அந்தோனியார் கடவுள், கடவுளாக திருச்சபை இன்னைக்கு வர இந்த நிமிஷம் வர போதிக்கிறது. இந்த கறிக்கட்டி மண்டையும் போதிக்கிறானுங்கிறதுக்காக வீட்டில் உள்ள எல்லா புனிதர் சுருவங்களையும் பணங்களையும் தூக்கி குப்பையில போட்டவர்கள் சபிக்கப்படுகிறது. எங்க வீட்டுல அநேக புனிதருடைய படங்கள் இருக்கு, சுருவங்கள். ரேஷன் கார்டில் மட்டும்தான் இருந்தது, மற்றபடி அவங்களாம் வீட்டில் இருக்கிறாங்க. சபையாரே வணக்கம், அவர் செல்லலாம், அவரால் அசைய முடியாது, முடிஞ்ச முடியாதுதான். ஆனால் அவரை பார்க்கும்போது என்ன செய்யறோம்? நாங்கள் அவரை அனுபவிக்கணும். அது இல்லையா? சபையார் தான் எங்களுக்கு கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு வழி செஞ்சிடும். உங்கள் பகுதியெல்லாம் பூமி அருளானந்தர் இல்லையா? அப்போ இந்த புனிதருடைய சமூக உறவை ஒவ்வொரு முறையும் நம்ம வாழ்க்கணும். அல்லேலூயா. இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. அதுக்கு மேலே சொல்ற டைம் இல்லை, மன்னிக்கவும். இந்த வார்த்தைகளை எழுதி கொடுத்தவர் அன்பார்ந்தவர்களே புனித மத்தேயு. இவர் எப்படி செத்தாரு கேள்விப்பட்ட ரொம்ப ஆச்சரியம். சாதாரண நம்ம தரை இருக்குங்களா, மண் தரை, நல்ல கரடு முரணான களிமண் தரை. அந்த தரையை நிர்வாணமாக படுக்க வைக்கப்பட்டு இரும்பு ஆணிகளால் எங்கெங்க முடியுமோ அங்க வச்சு சுத்தியலான அடிச்சே போட்டாச்சு. சுமாரா 12 ஆணி. இப்படி எழுதப்பட்டதான் சார் விசுவாசம். அல்லேலூயா. இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவே தாவீதின் மகனே, என்மேல் இரக்கமாய். ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன் என்ற வார்த்தைகளை புனித மத்தேயு எழுதி கொடுத்தார். கிபி 90ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நிர்வாணமாக தரையில் சிலுவை வடிவில் தரையோடு தரையாக இரும்பு ஆணிகளால் அறையப்பட்டு கொல்லப்பட்டார். அல்லேலூயா. இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. பாவ மன்னிப்பை விசுவாசிக்கிறீர்களா? பாவம் சங்கீதத்தை விசுவாசிக்கிறீங்களா? பாவம் சங்கீதனை எப்படி பண்றது? சுவாமி நான் பாக்கிறேன், சாமி நான் பாவம் செஞ்ச மணிக்கிட்ட வருஷம் கூடாது, இன்னின்ன பாவங்களை அடிக்கடி செய்யணும். அவ்வளோதான். அப்படியே சாமியார் பேசும், புரியுதா? அப்படி பேசும்போது அவர் அடுத்தாலும் அவங்களுக்கு அந்த பாவத்துக்கு உண்டான பரிகாரத்தை செய்கிறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். செய்யும், கிரமமாக செய்யும். இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் ஆண்டவர்கிட்ட நேரடியாக நாங்கள் சொல்லுவோம்.
நல்லா கவனிங்க, வாசிங்க. யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 23. எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னிப்பிட்டு விடுவீர்களோ அவை மன்னிக்கப்படும். யார்கிட்ட சொன்னார் சார்? ஹலோ, இயேசுநாதர் தன்னுடைய பாவ மன்னிப்பின் அதிகாரத்தை ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரித்து கொடுத்தார். ஹலோ, நல்லா கவனிங்க. எங்களுக்கு இயேசுநாதரே நல்லா தெரியுமே, நாங்க அவர்கிட்ட பாவ சங்கீர்த்தனம் பண்ணிக்கிறோம். அப்ப ஏன் இந்த வசனம் எழுதப்பட்டது? டிபார்ட்மெண்ட் ஆண்டவர் பிரிச்சு கொடுத்தார். நீங்க பட்டா வாங்கணும்னா யார்கிட்ட தான் போகணும்? தாசில்தாருக்கு தான் போகணும். இல்ல தாசில்தார் அவர்களே, எங்களுக்கு சிஎம் நல்லா தெரியும், நாங்க அங்கேயே போய் வாங்கிட்டு போங்கவாவும் மூக்குலயே குத்துவோம். உனக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டை உண்டாக்கி ஒவ்வொரு பங்குலையும் ஒவ்வொரு சாமியாரை போட்டு உனக்கு நான் வச்சு பூமியிலேயே இயேசுநாதரை உட்கார வச்சிருக்கிறேன். சக்தி மண்டையை இங்க என்கிட்ட வந்து பேசிக்கிட்டியா போயா? பாவ சங்கீர்த்தனத்தில் நம்பிக்கை இல்லை என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், கத்தோலிக்க கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்வதற்கு 1 மில்லி கிராம் கூட அருகதை கிடையாது. சுவாமி, நான் பாவியா இருக்கேன், நான் பாவ சங்கீர்த்தனம் ஒரே சாமி என்ன பண்ணுங்க. இங்க ஒரு சாமி என்ற ஒரு அதே பாவம், அடுத்த இன்னொரு சாமி என்ற அதே பாவம் சொல்ல தப்பு சார். சாமி, நான் பாவியா இருக்கேன், கடவுள் செஞ்ச போய் சொன்னேன், அப்பா அம்மாவுக்கு கேள்விப்படல. அப்படியா? அப்பா அம்மா எங்க இருக்காங்க? செத்து 20 வருஷம் ஆகுவாரு. என்னது? அதே மாதிரி அங்க வேளாங்கண்ணி போய் பூண்டிக்கு போய் அதேதான் ஒரு சாமியாரை தேர்ந்தெடுக்க பாதை சொல்லுங்க. பாதை வாரம் வரும் பாதை, என் பேர் விஜயன் பாதை, வாரம் பாதை வியாழக்கிழமை எப்போ வரலாம் பாதை, எந்த கிழமை வந்தால் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படின்னு ஒரு 2 நாள் போய் 2 வாரம் போயிட்டு ஃபாதருக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து எங்கள் ஃபாதர் அடைக்கலாபுரம் ஃபாதர் வீடியோவில் இருக்கு, போட்டு காட்டினா ஒரு காப்பர் ஃபாதர் இசிதோ வயசான சாமி, 1/4 கிலோ அல்வா, எவ்வளவு அல்வா வாங்கி தான் போவேன், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒரு ஃபாதர் தோத்திரம் ஃபாதர் இசிதோ ஃபாதர் இருக்காங்க, இதெல்லாம் தூத்துக்குடி போயிட்டார, அப்பாடா ரொம்ப நல்லதாக அல்வாவை நானே தின்றுவேன். 1/4 கிலோ அல்வா வாங்கி போனால் என் வீட்டில் தெரிஞ்சுன்னா என் பொட்டாட்டி எனக்கு அல்வா கொடுத்துருவோம். அதெல்லாம் போகிற வழியிலேயே திருட்டு போயிருக்கு. இப்படி அன்பாக ஒரு சாமியாரை பிக்ஸ் பண்ணுங்க. ஃபாதர் தோசம் ஃபாதர் ஆலோசனை பண்ணணும், ஃபோன் பண்ணுங்க. வீட்டில் ஃபோன் பண்ணி ஃபாதர், நான் விஜயன் பேசுகிறேன் ஃபாதர், என் குடும்பத்தோட பாவத்தினம் பண்ண வரணும் ஃபாதர், என்னைக்கு வரலாம், எத்தனை மணிக்கு வரலாம் கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு அவரால் சொல்ல முடியாது. நான் அந்த நம்பர்லாம் உங்களுக்கு தந்தா நம்பரை காட்டிங்கன்னு வைங்க, அந்த சாமியான தலையிலிருந்து கால் வர முடி கீழே விழுகும். அந்த அளவுக்கு நிலவரத்து போயிடுவார். ஏப்பா சட்டை தெரிஞ்சு வந்துருக்காண்டா, மரியாதையாக பார்த்து கொடுக்கணும்னா வரப்பா இன்னும் வரையா அப்படின்னு அங்கேயே போட்டுட்டு சோளை போட்டு வந்து சேரில் உட்காந்துருப்பேன். தமாலும் மிளகா கொடுக்கணும். எத்தனை பேர் சொல்ல முடியும் பாருங்க, நாங்கள் பாவசேத்திரம் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு போனோம். சொல்லணும் சார், அப்போ தான் நீங்கள் பாவம் மன்னிப்பை விசுவசிக்கிறேன் என்ற வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்கள். இதை எழுதியவர் யார் தெரியுமா? தீவிரவாதி எனப்பட்ட சீமோன். இவர் யார் தெரியுமா? ஒரு 65 வயசுல ஒரு பெருசாயிதா குளத்தில் ஒரு கிழட்டு ஆள் கிடந்தாங்கல்ல, அவருக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்தாரியா, அவருடைய கூட பிறந்த தம்பி இந்த தீவிரவாதி எனப்பட்ட சீமோன். ஆமென், அல்லேலூயா, இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. கிபி 68ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 28ஆவது நாள் தலைகீழாக நிர்வாணமாக தொங்க விடப்பட்டு 2 காலை இழுத்து கட்டி நடுவுல வாள், மரம் இருக்கிற வாளால 2 அறுத்து கொண்டுட்டாங்க சார். என் விசுவாச பிரமாணத்துக்கு இவ்வளவு பயங்கரமான ரத்தம் இருக்கா சார்? இவ்வளவு நாளும் என் கத்தோலிக்க திருச்சபைய சார், இந்த திருச்சபைக்காரவங்க சொன்னனால துச்சமா நினைச்சுட்டாங்க. இவன் பாவசேத்திரம் பண்றாங்க. என்னுடைய திருச்சபையை, என்னுடைய சாமியார்களை, என்னுடைய சிஸ்டர்களை நான் அவதூறாக நினைச்சதுக்காக ஆண்டவரையே என்னை மன்னிச்சுங்க. ஆதரவு இயேசுவே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவே தாது. கடைசி 11ஆவதாக சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறீர்கள். அவர்களுடைய உடல் கற்பனா சாவா போல
வானத்திலே கரைய வைக்கப்பட்டாலும், பயங்கரமான முறையில் சிதைக்கப்பட்டாலும் உன்னுடைய உடல் உயிர்த்தலும் என்று நம்புகிறாயா? அதான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. எப்பேற்பட்ட முறையில் குண்டு துளைக்கப்பட்டு ராஜீவ்காந்தி மாதிரி பிளந்து போனாலும் உன்னுடைய உடல் முழுமையாக கண்டிப்பாக உயிர்த்தலும். இதான் நம்ம நம்பிக்கை. இந்த வார்த்தைகளை எழுதி கொடுத்தவர் புனித யூதா ததையும் நண்பார். இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. ரோமைகளை திரும்பவும் 6:5. அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமானால் அவர் உயிர் பெற்று எழுந்தது போலவே நாமும் உயிரோடு எழுப்பப்படுவோம். நம்புக. இயேசுவே நன்றி. கிபி 68 அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி லெபனான் நாட்டில் நம்ம செபஸ்தியார் பார்த்துருக்கீங்களா? படம் பார்த்துருக்கீங்க. செபஸ்தியார் ஒரு மரத்தோடு கட்டி சிறுவையில் கட்டி தூரத்திலிருந்து அம்பா எய்து கொண்டுட்டார். அப்படியும் சாகவில்லை அப்படிங்கிறதுக்காக அவர் தலையில் கோடாரியால் தலையை வெட்டி சாகடிக்கப்பட்டார். அல்லேலூயா. கடைசியாக நித்திய ஜீவியத்தை விசுவாசிக்கிறீர்களா? யூதாசுக்கு பதிலாக தேர்வு செய்யப்பட்ட புனித மத்தியாஸ் செய்தி கொடுத்த வார்த்தைகள். ரோமியர்களின் திருமுகம் 6:22 வாசிக்க முடிப்போம். இப்பொழுது பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு, இதனுடைய முடிவு நிலை வாழ்வு. அதனுடைய பழைய ஏற்பாட்டு போதனைகள் அத்தனையும் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை காணா நாட்டில் தேடியது போல தேடுவது என்பார். ஆனால் புதிய ஏற்பாட்டு நற்செய்தி என்பது நிலை வாழ்வு என்ற பரலோகத்தை மட்டுமே மையப்படுத்தியது. அதனாலதான் ஆண்டவர் எல்லா நேரங்களும் சொல்றார், உனக்கு உள்ளதை எல்லாம் விற்று. ஆமென். புனித சின்னப்பர் என்பார் 70 கோடி அவருடைய சொத்து மதிப்பு. அப்பம் 70 கோடி சொத்தை விற்று ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கொடுத்துட்டு இவர் சாதாரண கூடார தொழில் செய்து பிழைத்துக் கொண்டே நற்செய்தி அளித்தார். நீங்க யாராவது உங்க பங்குச்சாமியார் உங்க கோயிலை சொந்தமாக கொண்டு முடியுமா? இது என் கோயில் சொல்ல முடியுமா? இதுதான் கத்தோலிக்க கிறிஸ்தவம். நீங்க வேணா நாளைக்கு சாமியார்கள் சிஸ்டர்கள் ஓய்வு எடுக்கிற இல்லங்களுக்கு போய் பாருங்க, பரிதாபமா இருக்கும். ஆமா, அவ்வளவு நாள் ராஜா மாதிரி பெரிய பிஷப்பா இருப்பாங்க, அல்லது பெரிய பெரிய பள்ளிக்கூடத்துக்கு அதிபராக இருப்பாங்க. அந்த முதியோர், அதாவது முதுமையான அருட்தந்தையர்கள் இருக்கிற அந்த இல்லங்களுக்கு போய் பார்க்கும்போது அவருடைய தனிமையும் அவருடைய பேசும்போது வருகிறதும் நமக்கு கண்ணீர் வர வைக்கும். இதுதான் கத்தோலிக்க திருச்சபை. தயவு செய்து எத்தனையோ நீங்க பிளான் பண்றீங்க, விடுமுறை நாட்கள்ல அங்க போகணும், இங்க போகணும், வேளாங்கண்ணி போகணும், இங்க போகணும், இங்க போகணும். நீங்க இனிமேல் இப்படி பிளான் பண்ணுங்க. இந்த லீவ்ல ஒரு 3 நாள் 4 நாள் சாரப்படி தியானம், இந்த மாதிரி தியானங்களுக்கு குடும்பத்தோட போகணும். ஏன் பிளான் பண்ணக்கூடாது? ஒரு குருட்டு இல்லத்துக்கு அல்லது குருடர் பள்ளிக்கு அல்லது செவிட்டு ஊமையர் பள்ளிக்கூடத்திற்கு, ஊனமுள்ளோர் பள்ளிகளுக்கு ஒரு நாள் போய் அங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அடுத்த குடும்பத்தோட போய் அவங்களுக்கு வேண்டியதை ஏதோ கொஞ்சம் கூட செய்ய முடியும் சார். நீங்க வேணா உங்க மருத்துவ அறிக்கையை பாருங்க. இந்த வருஷம் மருத்துவத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 85,900 ரூபா. இந்த ஒரு இல்லத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு 850 தான் ஆகும். அது செய்ய மாட்டோம் சார். செய்து பாருங்கள். இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. இவர் கிபி 64ஆம் ஆண்டு 14 மே மாதம் 14ஆம் தேதி கல்லால் எரியப்பட்டு நாய் மூல தலையில் அடிக்கப்பட்டு அதன் பிறகு தலை வெட்டப்பட்டு வேத சாட்சியானார். அல்லேலூயா. இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவே தாவீதின் மகனே, என்மேல் இரக்கமாய். அனைவரும் கொஞ்சம் அப்படியே எழுந்து பாட்டு பாடி நாம் நிறைவு செய்வோம். இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. அன்னையே என் தாயே, ஆரோக்கிய மாதாவே, அம்மா உன் அருட்கரங்கள் உலகை அணைக்க துடிப்பது போல் உன் திருக்கொடிதான் என் இதயவாணி எளிதிகள் திடவே பரகுதம்மா.
திசையெல்லாம் மக்களை வருக வருக என அழைக்குதம்மா. அம்மா, இந்த தியானத்திலே நாங்கள் எடுத்திருக்கிற தீர்மானங்கள் ஆசீர்வதிக்குமா. ஆண்டவருடைய வார்த்தையை ஒண்ணு விடாம கடைபிடிச்சீங்க தாயே. எத்தனை துன்ப துயரங்கள் உங்களை சூழ்ந்த பொழுதும், எத்தனை வாழ்கள் உங்களுடைய இருதயத்தை குத்திய பொழுதும், அம்மா நீங்க முறுமுறுக்கல்லம்மா. நாங்கள் இந்த ஜபங்களை, எங்கள் கத்தோலிக்க ஜபங்களை எங்கள் வீட்டிலே இன்னையிலிருந்து நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துவோம், நிர்மாணிப்போம். அம்மா எங்களோடு தங்கும் தாய் ஆசீர்வதிப்பான். ஞானத்தை படைத்த தேவனின் தாயும் திருக்கொடி இதயத்தில் பரகுதம்மா. நல்ல தியானத்தின் கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதம்மா. தன்னை உலகுக்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி அன்னையே ஆரோக்கியமாகவே உம்மை அண்டியே வந்தவர் பல கோடி. வையத்து மாந்தர்கள் துயரம் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து எனக்காக பெற்றவள் நீ அல்லவா. என்னை பெற்றவளும் நீ அல்லவா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றில் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே.